நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கார்த்திகை தீபம் சீரியல் தமிழ் டிவி சீரியல்களில் அதிகம் பேரால் பார்த்து ரசிக்கும் சீரியல்களில் ஒன்றாக கார்த்திகை தீபம் இருந்து வருகிறது. கார்த்திகை தீபம் சீரியலில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆபீஸ் சீரியல் புகழ், கார்த்திக் ராஜ், அர்த்திகா பிரதான கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார்கள். விசித்ரா, மீரா கிருஷ்ணன், நடிகர் ராஜேஷ் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றுகிறார்கள். விஜயகுமார், வனிதா விஜயகுமார், வடிவுக்கரசு சிறப்பு வேடத்தில் நடிக்கிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ஜி தமிழில் இந்த தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது. ஜி பங்களா டிவியில் ஒளிபரப்பான கிருஷ்ணா கோயில் சீரியலின் தமிழ் ரீமேக்காக கார்த்திகை தீபம் உள்ளது. செம்பருத்தி சீரியலில் இருந்து விலகிய கார்த்திக் சொந்தமாக சினிமா எடுத்து அதற்கு ரசிகர்களின் உதவியையும் கேட்டார். அந்த படம் வெற்றி பெறாததால் மீண்டும் ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்து வருகிறார். தற்போது அந்த சீரியலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. தற்போது அந்த சீரியல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுவதுடன் இதனிடையே சமூக ஊடகங்களில் கார்த்திக்கு நடிக்க தெரியவில்லை, எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுக்கும் கொடுக்க தெரியவில்லை என சில ஹேட்டர்ஸ் ட்ரோல் செய்தனர். அதில் நீங்கள் லைவ்ல பண்ணின பெரிய தப்பு என்றால் எதை சொல்வீங்க என்று கேள்வி கேட்கப்பட்ட போது அதற்கு அவர் பிறந்திருக்கவே கூடாது, பிறக்காமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் நம்மக்கிட்ட எந்த ஒரு விடயத்தையும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, அதே சமயம் நாம் பண்ணும் எதையும் தப்பு என்று சொல்லியிருக்க மாட்டாங்க என்று பதிலளித்தார். ரியாவுடன் ஆனந்துக்கு கல்யாணம், தீபாவுக்கு நேரும் அவமானம் என கார்த்திகை தீபம் சீரியல். அதாவது கார்த்திக் தர்மலிங்கம் மாமா குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம், அதனால்தான் இங்கே கூட்டி வந்ததாக சொல்லி செல்கிறான். இதைத் தொடர்ந்து மறுபக்கம் அரியா ஆனந்திடம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது, நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதாவது ரூபஸ்ரீ ஒருவனை ஏற்பாடு செய்து கார்த்திக் போல் நடித்து ஆசிரமத்தில் இருப்பவர்களை நம்ப வைத்து தீபாவை கடத்த திட்டமிடுகிறாள். அவனும் ஆசிரமத்துக்கு வந்து கார்த்திக் போல் நடித்து எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி செய்கிறான். அப்போது அவன் ஓவர் ஆக்டிங் செய்ய ரூபஸ்ரீ பதறுகிறாள். இருந்தாலும் அவன் கார்த்திக் போல் நடித்து அனைவரையும் நம்ப வைத்தாலும் இறுதி நொடியில் அடங்கு வரும் சக்தி இது கார்த்திக் இல்லை என்பதை கண்டுபிடிக்க ரூபஸ்ரீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறாள். பிறகு ஆசிரமத்தில் இருந்து கச்சேரிக்கு கிளம்ப தயாராகின்றனர். அடுத்து அபிராமி வீட்டில் எல்லாரும் கச்சேரிக்கு கிளம்பும் நேரத்தில் மீனாட்சி தீபா வணங்கும் முருகன் சிலையையும் எடுத்து செல்லலாம் என்று சொல்லி பூஜை செய்து எடுத்து வருகிறார். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அந்த சிலை உடைய அனைவரும் பதட்டம் அடைகின்றனர். இருந்தாலும் எதுவும் தப்பாக நடக்காது என்ற நம்பிக்கையுடன் கிளம்பி வருகின்றனர். தர்மலிங்கம் மாமா குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம், அதனால தான் இங்கே கூட்டி வந்ததாக சொல்லி செல்கிறான். இதனைத் தொடர்ந்து மறுபக்கம் அரியா ஆனந்திடம் நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கி, உங்களுக்கு எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம் என்று சொல்கிறார். அண்ணன் தங்கை ஏன் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்று கேட்க, இல்லை நாளைக்கு மீனாட்சிக்கும் எனக்கும் கல்யாண நாள், அதனால தான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்று சொல்ல ரியா ஆனந்தை மூளைச்சலவை செய்ய அவன் கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்கிறான். மறுபக்கம் மீனாட்சி மற்றும் தீபா என இருவரும் கிச்சனில் சமைத்து கொண்டிருக்க அங்கு வரும் ராஜேஸ்வரி திட்டம் போட்டு தான் உங்க அப்பா அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, ஒன்றும் இல்லாத குடும்பம், சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் தான் இங்கு வந்து இருக்கீங்க என்று அவமானப்படுத்தி பேச தீபா தேவையில்லாம பேசாதீங்க என்று சொல்கிறாள். ஜானகி மற்றும் மைதிலி இதை கேட்டு வருத்தப்படுகின்றனர். மீனாட்சி சாக்கடையில் கல்லெறிஞ்சா அது நம்ம மேலதான் மீண்டும் வரும், நீ வா என்று தீபாவை அழைத்துச் செல்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது இனிவரும் எபிசோடுகளில் தெரியவரும். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.